கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடி யாரே எந்திரிச்சு பாரு. எந்திரி எந்திரி கண்ணாமூச்சி ஆடுவோம். எந்திரி எந்திரி வா விளையாடலாம், வா விளையாடலாம். எந்திரி எந்திரி வா விளையாடலாம். எந்திரி வா வா கண்ணாமூச்சி ஆடலாம். எந்திரிச்சு வா எனது போதும். என்ன இது வித்தியாசமா கொசுவெல்லாம் கத்துது? காது கிட்ட எவனோ கத்தினே இருக்கானுங்க. குஜிலி மஸ்து யாரு செஞ்சது? அரே மாச்சு எவனோ வீட்டுல வந்து உன்னை புடிச்சி சுத்தி சுத்தி நின்னுங்கறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ரணக்குடரமா இருக்கானுங்க. பக்கத்துல ஒரு மூட்டையா அது முன்னாடி பாரு எல்லாம் வித்தியாசமான கேரக்டரா இருக்குதுங்க. இந்த கேரக்டர்லாம் சேர்ந்து உன்னை ஊடுகட்டி அடிக்க போகுது மாம்சி. எந்திரி 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 கண்ணாமூச்சி ஆடுவோம். எந்திரி எந்திரி வா விளையாடலாம், வா விளையாடலாம். அரே மாச்சு கண்ணாமூச்சி ஆட கூப்பிடுறீங்க உன்னை. எந்திரி. எதுக்குடா காலங்கத்தாலே கத்திட்டு இருக்க? ஏய் நீங்க என்ன பண்றீங்க? அடே யாரா நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? அரே மாம்சு நான் வந்து பார்த்தா இவனுங்க எல்லாம் சுத்தி நின்னு கண்ணாமூச்சி விளையாட கூப்பிடுறானுங்க உன்னை. ஆத்தாடி இது என்ன ஊர்ல இருக்கிற புடரமான கேரக்டர் எல்லாம் சேர்ந்து நம்ம பக்கம் வந்து நிக்குது. கமலா நன்னு மொட்டை கிராண்ட்பா எல்லாம் இங்க எதுக்குடா பண்றீங்க? பெண்ணி அவன் வேண்டி எல்லாம் இருக்கிறானுங்க. சிறப்புடா டேய், உங்களுக்கு கண்ணாமூச்சி விளையாடுற வயசாடா இது? ஏண்டா போடா. அரே மாம்சு கண்ணாமூச்சி விளையாடுவோம். நீயே புடி எல்லாரையும், நாங்க எல்லாம் போய் ஒளிஞ்சிரோம். வாங்க மாம்சே விளையாடலாம். வாங்க அங்கிள் விளையாடலாம். வா விளையாடலாம். ஐஸ் பாய் விளையாடலாம். கண்ணாமூச்சி விளையாடலாம். வா எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். எந்திரிச்சு வந்து எங்களை எல்லாரையும் புடி. வா விளையாடலாம், வா விளையாடலாம். எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். டேய் டேய் இருங்கடா வரடா. எதுக்குடா நாலா மூலிகை நீங்க வாங்க வாங்கன்னு கத்திட்டு இருக்கீங்க? சரி நான் வரேன். சீக்கிரம் திரும்பி 1 2 3 100 வரைக்கும் என்ன நாங்க போய் ஆளுங்களுக்கு ஒரு பக்கம் ஒளிஞ்சிரோம். சரியா? வரட்டா? எங்கந்திரா வந்தீங்க? இம்புட்டு பேர் வந்து சுத்தி நின்னுட்டு கண்ணாமூச்சி விளையாடலாம் போக மாட்டீங்க போலியா? என்ன பண்றது? வந்துட்டோம் மாட்டிக்கிட்டோம். என்றா எல்லாம் ஓடுங்க. 1 2 3. ஐயோ எங்க போயிடுவே? நம்ம ஒளிலாம் நினைக்கிறதப்ப அந்த பக்கிய போய் ஒளிதே. முதல்ல நம்ம போய் ஒரு இடத்தை புடிச்சுப்போம். இவனுங்கள விட்டா இவனுங்க எல்லாத்தையும் புடிச்சு நம்ம எந்த இடத்தையும் கொடுக்க மாட்டானுங்க. அதனால முதல்ல நம்ம எந்த பக்கம் ஒளியறது? இவனோட கண்ணு முதல்ல இங்கதான் சுத்தும். அதனால இந்த பக்கம் நம்ம போக தேவையில்ல. இது நமக்கு தேவையில்ல. இங்கேயும் ஈஸியா வந்துரும். அதனால இதுவும் நமக்கு தேவையில்ல. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இவனுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஏறி இங்க வந்து நின்னா இந்த இடத்துல நம்ம அப்படியே குனிஞ்சு ஆட்டம் காமிச்சிக்கலாம். அதனால இந்த இடம் தான் சேஃப். இங்கே நின்னுப்போம். கரெக்டா இருக்குது. எனக்கு ஒரு நல்ல இடம் வேணும். இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்ல. அதனால எங்க ஒளியறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல இடத்தை பார்த்து இதுக்கு கீழே குதிச்சு இங்க இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி ஒளியலாமா? இல்ல இங்க வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அங்கேயே முதல்ல பார்த்த இடத்துக்கு போயிடுவோம். இந்த இடத்துல போய் இது பின்னாடி ஒளிஞ்சுப்போம். இருக்கத்துல எப்பவுமே ஈஸியான இடத்துல ஒளிஞ்சாதான் நம்மள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதனால அப்படி சொல்றனா, கஷ்டமான இடத்தை தான் யாரா இருந்தாலும் முதல்ல தேடுவாங்க. அதனால நம்ம கஷ்டத்துக்கு இஷ்டமான இடத்தை பார்த்து கண்டுபிடிச்சி ஒளியணும். இந்த டைனிங் டேபிள் தான் கரெக்டா இருக்கும். கரண்ட் அடுப்பா இது? இந்த சமையல் செய்யற அடுப்பு தான் கரெக்டா இருக்கும். சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. கமலா கடைக்கு போனா ஒரு டசன் வளையல் வாங்கினா அதன் பெயர் என்ன? கண்டு புடிங்க என்ன? நான் ஒளியிற இடத்துல இருந்து இன்னைக்கு என்ன யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி நான் ஒரு இடத்துல ஒளிய போறேன். அந்த இடத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏய் மொட்டை, நீ எங்க நின்னுட்டு இருக்க? போய் எங்கேயாவது ஒளி. தாத்தா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோ, இல்ல மாட்டிப்ப. உன்னதான் தாத்தா சொல்றேன். ஒரு இடத்துக்கு போயிட்டானுங்க. நான் எங்க போறது? எங்க சரி இந்த இடத்துல ஒளிஞ்சுப்போம். இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா அவன் பார்க்கும்போது அப்படி ஓடிடலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமா ஒளியலான் இருக்கேன். இவனுங்க எல்லாம் இப்படி ஒளியும் போது நான் கொஞ்சம் வித்தியாசமா தண்ணி கடியில ஒளிய போறேன்.
இந்த தண்ணி கடியில அவன் பாக்குறது ரொம்ப சான்ஸ் கம்மி. அதனால இது உள்ளேயே இருந்துடுறான். திராணி சீக்கிரம் போய் ஒளி. திராணி வீட்டுக்கு போனி. திராணி இங்க நின்னுட்டு இருக்க. ஆயா சீக்கிரம் போய் ஒளி. நான் இந்த இடத்துல இந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். இங்க ஒளிஞ்சா நான் இருக்கிறதும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதனால இது கரெக்டா இருக்கும். நான் சிரிச்சா என் வாயிலிருந்து சிரிப்பு வராது, காத்து வரும். என்ன யாராச்சும் பிடிக்க நினைச்சா என்ன பிடிச்சிடாதீங்க. ஏன்னா எனக்கு எங்க ஒளியறதுன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து நான் ஒளிஞ்சி ஆகணும். என்னோட கணவர் இங்க காணாம போய் நிக்கிறாரு, கண்டுக்காம நின்னுட்டு இருப்பாரு. அவரை கண்டுக்காதீங்க. கண்ணும் தெரியாது ஒன்னும் தெரியாது, எனக்கும் தான். ஏதாவது ஒரு நல்ல இடத்த பார்த்து ஒளியணும். இந்த இடம் கரெக்டா இருக்க மாதிரி தெரியுது. இந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போம். நல்ல இடம் மாதிரி தான் தெரியுது. எல்லாருமே அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஒளிய போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் எங்க ஒளியறதுன்னு தெரியாம அங்கேயோ எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க போறது? ஏதாவது ஒரு பக்கம் போய் நம்ம ஒளிஞ்சுதானே ஆகணும். எங்க போறதுன்னு தெரியல. இவன் என்ன இங்க நின்னுட்டு இருக்கான்? இப்படி இருந்தா மாட்டிப்படா பெண்ணி. நான் கரெக்டா இந்த இடத்துல போய் இங்க மேல நின்னுக்கிறேன். அவன் வந்தானா எகிரி ஐஸ் அடிச்சிடலாம். ஐஸ் பாயில நான் தான் கிங்கு. 96, 97, 98, 99, 100 ஜூட்டு வரண்டா. 100 எண்ணியாச்சு. எங்கடா போனீங்க? ஒரு ரூபாயில காணோம். இங்கங்கனா பக்கத்துல தானே ஒளிஞ்சிருப்பீங்க. எங்கடா இருக்கீங்க? அண்ணன் வந்திருக்கண்டா, சிக்னல் கொடுங்க. சிக்னல் கொடுத்தீங்க உங்களுக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன். எங்கடா போய் ஒளிஞ்சீங்க? ஒருத்தவங்களும் கண்ணுக்கு தெரியல. டேய் டேய் எங்க இருக்கீங்க? என்ன இது? ஒருத்த கூட கண்ணிலே மாட்டல. அந்த அளவுக்கு ஒளிஞ்சிருக்கீங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? ஹலோ, அங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்ன இது? இந்த செடி கிட்ட தான் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்ப இங்க எவனோ இருக்கான். யாரா அவன்? எவனா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. எகிரி ஐஸ் அடிச்சிட போறானுங்க. பார்த்துதான் போனோம். அவனை ஐஸ் அடிக்கணும். எவனோ இங்க இருக்கான்னு தெரியுது. ஏய் பாத்துட்ட வெளியே வா. நீங்க எல்லாம் ஒளிஞ்சு இருக்கிறது கிளீனா தெரியுது. மரியாதையா வெளியே வந்துருங்க. எவன்னு தெளிவா தெரிய மாட்டேங்குது. மாஸ்க் மண்டையா நீதானா? மாட்டிக்கிட்டடா டே மாஸ்க் மண்டை. இங்க இன்னொருத்தர் இருக்கான். டேய் ஃபைட வந்து அவுட் அடி வா. என் கூட வா. அவன் ஓடுறான் பாரு, தொடு அவனை, தொடு. ஓடுறான் தொடு அவனை, விடாத. ஃபர்ஸ்ட் ஐஸ் பேரு ஜேசன். ஃபர்ஸ்ட் ஐஸ் ஜேசன், ரெண்டாவது ஐஸ் டெரிஃபை. டேய் மாட்டிக்கினீங்க. வாங்கடா பாய்ஸ். வாங்க பொடி பசங்களா. போயிட்டு வந்து மாட்டினீங்களா? போயிட்டு ஓரமா போய் நில்லுங்க போங்க. இனி உங்களால ஐஸ் அடிக்க முடியாது. நீங்க என் பின்னாடி சுத்துற கேப்ல வேற எவனா வந்து ஐஸ் அடிச்சிருவான். அதனால என்ன பண்றீங்கன்னா ஓடுங்க. நீங்க என்ன என்னதான் டைவர்ட் பண்ண பார்த்தாலும் நான் இன்னைக்கு உசாரா இருக்க போறதான். எல்லாரையும் நீ கண்டுபிடிக்கிறேன். நேரா போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஸ்டேர்ஸ், அது கீழே போய் நில்லுங்க. ஓடுங்க போடா. தனியா போயிருந்தா கூட ஐஸ் வச்சிருப்பேன்டா. உன் கூட சேர்ந்துதான்டா நானும் மாட்டிக்கின டெரிஃபயர் மண்டையா. வெற்றிகரமாக 2 பேரை பிடித்து விட்டோம். ஒரே கல்ல 2 மாங்கா. 2 பேரும் ஒண்ணா வந்து மாட்டீங்களா? டேய் எங்கடா தனித்தனியா வந்தா கூட போறாங்க. டக்குன்னு 2 பேரும் வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு பேரை சொல்லி விட்டு புடிச்சிடுச்சு. எங்க போறது? இது உள்ள எவனுமே இல்ல. எங்க தான் போயிருப்பாங்க இவங்க? சுத்தி வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள எங்க இருக்கிறீங்கடா? டேய் என் வீட்டுக்குள்ள எனக்கே தெரியாத மாதிரி ஒளிஞ்சிருக்கீங்களே. என்னோட நீங்க தான்டா பயங்கரமா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. என் வீடா உங்க வீடான்னு டவுட்டா இருக்குது. அந்த அளவுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்களே. எங்கடா இருக்கீங்க? யாரா இருந்தீங்கன்னா காமிங்க. பக்கத்துல இருக்கீங்களா? கொஞ்சம் கையை தூக்குங்க. ஐயோ இந்த பக்கம் தான் வரான். இங்கதான் என்ன அவன் பார்க்க கூடாது. அவன் இந்த பக்கம் வந்தா நான் அப்படியே இந்த பக்கம் போறேன். என்னது தோசைகள் மட்டும் தானே வருது? டேய் மொட்டை நீதானடா? கிராண்ட்பா மாட்டிக்கிட்டீங்க. ஏய் தோசைகள் மண்டியா எந்திரா. நல்லா முட்டை உருண்டு போற மாதிரி மண்டை மாட்டிக்கிச்சு. எந்திரிச்சு போ. மாட்டிக்கிட்டேன். நீ கிராணி கிட்ட கண்டிப்பா மாட்டுவடா. நீ தான்டா கிராணி கிட்ட மாட்டிட்டு இருக்கிற. நான் ஏன் மாட்டுறேன்? போடா. நான் போய் அடுத்த ஆளை கண்டுபிடிக்கிறேன். அடுத்த ஆள் எங்க இருக்கான்? இங்கதான் அவன் வர மாதிரி. இங்கதான் அவன் வரான். இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் எங்க இருக்காங்க? அது ஏதோ கால் தெரியுது. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இங்கதான் அவன் வரான். ஓடு. ஏதோ கால் தெரிஞ்சுது. எங்க? கமலா நில்லு ஓடாத. தப்பிச்சிரு மாட்டிக்காத. தப்பிச்சிரு. 4வது ஐஸ் கமலா மாட்டிக்கிட்ட. கமலா வா வெளியே. மாட்டிக்கிட்ட கமலாவா? சரி ஏதோ ஒண்ணு. 4வது ஐஸ் கமலா மாட்டிக்கிட்ட. வெளியே வா. நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நான் மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல, மத்தவங்க உன்னை எப்படியாவது ஐஸ் அடிச்சிருவாங்க. 4 பேரை வெற்றிகரமா புடிச்சிட்டோம். இன்னும் அடுத்து 5வது எவன் மாட்டான்னு பாப்போம். 5வது ஐஸ் எவன்டா மாட்டீங்க? எவனா இருந்தாலும் கூப்பிடுங்க. நான் வந்து உங்களை பிடிக்கிறேன். எங்க இருக்கானுங்க தெரியல. மேல அங்கேயும் பார்த்தாச்சு. அந்த பக்கம் இன்னும் இந்த பக்கம் தான் வரல. கரெக்ட். எவனா அறியறீங்களா?
ஒளிஞ்சிருந்து எகிரி பாய போறானுங்க. எவனும் இல்ல. இதுக்கு கீழே குதிக்கலாம்னு நினைச்சா லைட்டா பயமா வர இருக்கு. குதிக்கும் போது ஐசஸ் ஆனுங்க. வா வா என் பக்கத்துல வா. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க? இங்க எங்கனா பூச்சட்டி பின்னாடி இருக்காங்களா? எங்கடா இருக்கீங்க? உன்னை ஐஸ் அடிக்காம விட மாட்டேன், ஓடாத. ஆமா பாத்துறேன். அஜாவதைஸ் ஈவல் மாட்டிக்கிட்டேன். ஈவல் அண்ணே மாட்டிக்கிட்ட, ஓடு போ 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 போ. வெல்ல மாட்டேன் போ, மாட்டின பாரு. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. போ உன்னதான் கிளம்பு. நீ நான் கை காட்டுற அதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்ல. நேரா போய் நில்லு. 5 பேரை வெற்றிகரமா புடிச்சிட்டேன். அடுத்தது 6வது ஐஸ் எவன்டா மாட்டீங்க? இப்ப போயிட்டு 6வது ஐஸை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இப்போ அதுக்கு அண்ணாண்ட குதிச்சு பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னேன். ஆனா வேற வழி இல்ல. அதனால இப்ப நம்ம குதிச்சுதான் ஆகணும். எவனா கீழே இருந்தீங்கன்னா என்னைய கண்டுக்காதீங்க. நான் குதிக்க போறேன். தாவிட்டா அடே நீ என்னடா முட்டை போற மாதிரி உட்கார்ந்துருக்க. டேய் பச்சாய் வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். நில்லு. 6வது ஐஸ் உன் பேர் நான் பெண்ணி மாட்டிக்கிட்டடா பெண்ணி. போ பெண்ணி. 6வது ஐஸ் பெண்ணி. போடா டேய் போடா, மாட்டிக்கினேன். உன்கிட்ட எல்லாம் மாட்டுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்கிட்ட தான் நீ மாட்டுவேன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில உன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். ஃபைனலி 6 பேரை புடிச்சிட்டோம். இன்னும் 7வதா இருக்கிறவன் இன்னும் யார் இருக்கா? கிரானி, அந்த கருப்பு சொக்காக்காரன், ஜுன்சானு. ஜுன்சானு போய் எங்க போனான்னு தெரியலையே. கீழே அங்க ஸ்ட்ரைட்டா அது இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் சைடா? ரைட் சைடு. இந்த பக்கம் போல. அவன் என்கிட்ட தான் வந்துட்டான். இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஓட. யாரோ அங்க போற மாதிரி தெரியுது. யார் அது? ஹாய் பொக்கவாயே, நில்லு. தப்பிச்சிரே 7வது ஐஸ் கிரானி. வீட்டுக்கு போனி மாட்டிக்கிட்டல்ல உங்க தாத்தா. உனக்கு தான் ஒரு தாத்தா, எனக்கு அவரு வீட்டுக்காரு. வெக்கமா வருது. 7 பேரை புடிச்சிட்டோம். இன்னும் 2 பேரு. இந்த ஜுன்சான் பையன் தான் எங்க இருக்கான்னு தெரியல. முதல்ல எந்த பக்கம்லாம் போனோம்னு அனலைஸ் பண்ண வேண்டியதான். கீழே நேரா அந்த பக்கம் அங்க இருந்து போய் இப்படி சுத்தி அப்படி வந்து அந்த பக்கம் ரைட் சைடு அங்க போயிட்டு அங்க கமலாவை புடிச்சு அதுக்கப்புறம் பெண்ணி எல்லாரையும் புடிச்சிட்டான். இன்னும் எங்க ஞாபகம் வந்துருச்சு. மேல போல மேல எவனாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த ஜுன்சான் பையன் ஒருவேளை இந்த டப்பாக்குள்ள இருப்பானா? டப்பாக்குள்ள இருக்க மாதிரி தெரியல. மேல வந்துட்டேன். ஒருவேளை இங்க யாருமே இருக்க மாதிரி தெரியலையே. டேய் ஜுன்சானே, கருப்பு சொக்காக்காரா, மாம்சே இந்த பக்கம் தான் வரான். மாம்சே அப்பால போ மாம்சே பாத்ராத. ஏதோ எலிக்குட்டி ஓடுற மாதிரி இருக்கு. ஹே, நீ தான் அந்த எலிக்குட்டியா? என்னடா இது ஏதோ திம் போட்டு மூவ் ஆகுதுன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது அது நீ தான். டேய் எங்க ஓட பாக்குற? மாட்டிக்கிட்டடா ஜுன்சானே. 8வது ஐஸ் ஜுன்சானே மாட்டிக்கிட்ட பங்கு. வாங்க தம்பி, மாட்டிக்கிட்ட போ. 8வது ஐஸ் ஜுன்சானே மாட்டிக்கிட்டான். இன்னும் ஒரே ஒரு ஆளு அந்த கருப்பு சொக்காக்காரன் காணோம். 1 2 3 4 5 6 7 8 கரெக்டா இருக்கே. 8 பேரையும் புடிச்சிட்டோம். அந்த ஒரே ஆளு ஒருவேளை கருப்பு கலர்ல இருக்கிறதுனால நிழல் மாதிரி போய் எங்கேயா நின்னுங்கனானா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். ஆனாலும் இவனுங்க எல்லாரையும் பிடிச்சா அவன் ஒருத்த மட்டும் என் கண்ணில் மாட்டவே இல்லையே. இங்க இந்த இடம் அந்த இடம் மேல அங்க இங்க எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. எங்க இருக்கான் அவன்? இல்லையே கருப்பு சொக்காக்காரா, எங்கடா இருக்க? அண்ணன் உனக்கு இன்னொரு நாள் கருப்பு சட்டை எடுத்து தரடா. அங்க ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது? அடே கருப்பு சொக்கா அடே 9வது வயசு கருப்பு சொக்கா மாட்டிட்டான். ஏய் அவன் செத்துட்டான்டா. ஆனா மாட்டவன் தண்ணிக்குள்ள மூச்சு முட்டி மாட்டிட்டான் போல. இது ஓடு. வெற்றிகரமா எல்லாரையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா எல்லாரும் அவுட். ஒருத்தன் உண்மையாலுமே அவுட் ஆயிட்டான். ஆட்டத்துல இருந்து இல்ல, உலகத்தை விட்டு அவுட் ஆயிட்டான். அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ. இந்த மாதிரி எங்கனா கோலாரத்தனமா ஒளிரன்ட்டு இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நண்பர்களே. சேஃபான இடத்துல ஒளிஞ்சு சேஃபா விளையாட வேண்டியதான். சொல்ல வருவது என்னவென்றால் இந்த மாதிரி வில்லகமான இடத்துல ஒளியக்கூடாது. இன்னொரு சந்திக்கிறேன். இந்த விலங்கு பிடிச்சிருக்கிறேன். இன்னொரு சந்திக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.